ஷே அப்பா பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி, ராஜ்யசபா ராமநாடு. தப்புக்கு தண்டனை ராஜ்யசபையில் கணக்கு இருக்குது. தப்புக்கு தண்டனை கொடுக்காத நிலைமையில் டெல்லி கொண்டு போய் கொடியை தூக்கி, சுதந்திர கொடியை கொண்டு போய் தூக்கி நாசம் பண்ணி வச்சுட்டான் மானிட பிறவி. கால் சத்தியம். இப்போ டெல்லியிலேருந்து எல்லா கணக்கு, இப்போ உச்ச நீதிமன்றத்திலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கணக்கு எடுக்கல. வெளிநாடு பூரா கணக்கை அன்ரோல் பண்ணி ஒதுக்குவான். அதான் கணக்கு. ஏட்டு ஏடு ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு எல்லா நாடும் ஒதுக்குவான். இப்போ டெல்லி இப்போ உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு எடுக்கல. ஆட்டாமுடிக்க உள்ள செயலரில் ஏற்றிடுவார். 13 செயலரை 13 கம்பி எங்கெங்கே அழிவு போகுமோ அந்த இடத்துல பூரா ஏற்றிடுவார். ஏற்றி கடவுளால் தான் முடியும். ஏற்றி வச்சோன்னா அழிவையில் ஆட்டாமுடிக்க இந்த செம்மத்தில் மன்னர் ஆட்சி, ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி ஆட்சி, இந்த மூணுமே உள்ள செயலரில் அழிச்சிடுவார். கடவுளால் தான் முடியும். எங்கெங்கே 13 செயலரை போட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு செயலரை போட்டார். சதுரகிரி டு திருவள்ளங்காப்பாறை தேய்வட்டம், இது ஒன்று தான் நியமிச்சிருக்காரு. 2வது திருவண்ணாமலை போட்டிருக்காரு. 2 கணக்கு போட்டிருக்காரு. இன்னும் 11 போடணும். 11 போட்டு முடித்தவொடனே ஆட்டாமுடிக்க அதில் உள்ளே ஏற்றிடுவார். கடவுளால் தான் முடியும். தப்பு வார்டில் செஞ்சவன், சிட்டி கிராமத்தில் செஞ்சவன், பூரா விவசாயத்தை அழித்தவன், இவனுங்களை பூரா உள்ளே கொண்டு போய் ஏற்றி முடித்த உடனே ஆட்டாமுடிக்க ஒரே செகண்டில் அப்படியே கீழே இறக்கிடுவார். முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்து சென்ட்ரேஷன் எது? விவசாயம் தான் வரும். இப்போ டெல்லி கணக்கு, தமிழ்நாடு கணக்கு, ஊடாலப்பட்ட மாநில கணக்கு இப்போ பூரா நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ கணக்கை எடுப்பார். ஏன்னா யமதர்மனை உட்கார வச்சாச்சு உச்ச நீதிமன்றத்தில். இப்போ இழுத்து ஏரியவும் எல்லாம் தமிழ்நாடு கேஸ் கட்ட பூரா ஒதுக்கு. நீதிமன்றத்தை பூட்டு, டெல்லியில் பூட்டு, ஊடாலப்பட்ட மாநிலத்தை பூட்டினோடனே இராணுவம் உள்ளே நிற்பான். வானரப்பட, தரப்பட, விமானப்பட பூரா எல்லா நீதிமன்றத்திலும் நிற்பான். சிட்டி, மாவட்ட கோர்ட்டு, எல்லா கோர்ட்லையும் நிற்பான். கணக்கு பூட்டினோடனே கணக்கு எடுக்கல. ஆட்டாமுடிக்க வழக்கறிஞர் பூரா கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுத்தவொடனே ஆட்டாமுடிக்க 13 செயலரில் தூக்கி ஏற்றுவார். இராணுவ வானரப்பட, தரப்பட, விமானப்படை வச்சு அள்ளி கொண்டு போய் சேர்ப்பார். அப்போத்தான் நடுங்குவான். அது தண்டி நடுங்க மாட்டான். ஏன்னா பேப்பர் கையில் கெட்டுக்கட்டா வச்சு விளையாடுதான். பூமி அழிக்கான், விடமாட்டார். அதையும் புரிஞ்சுக்கோ. கேட்காத நாள் பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே அப்புறமான குற்றம். நீதி, நியாயம், தர்மத்தை அழிச்சிட்டான். நீதி நியாயம் சரியாக நடக்கலை. டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் நீதி நியாயம் நடக்கலை. நீதி நியாயத்தை யார்கிட்ட கேட்கணும்? நீதிபதி கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? ஐயாட்ட கேட்கணும். கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நீதிமன்றத்தை கேட்கணும். இன்னும் கேட்காதனால அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். இப்போயே முற்றுப்புள்ளி வச்சுட்டார். வச்சவொடனே இப்போ ஆட்டாமுடிக்க அந்த கணக்குகளை வெளியே எடுப்பார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா பூமி அழிக்கிறதுக்கு ரோடை போட்டு வச்சுருக்கான், விமானத்தை தயாரிச்சிருக்கான், விமான ரோடை போட்டு வச்சுருக்கான், பூரா விவசாயத்தை அழிச்சிட்டான். எல்லாமே 100%ல் 50% விவசாயம் உலக நாடு அழிச்சிட்டான். 50-60%, மிச்சம் 40% தான் நிற்கி. இந்த 40%ல் இப்போ இவனுங்களை பூரா உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றுவார். எல்லாமே வரும்டா, கவலைப்படாதீங்க. பூரா விவசாயத்தில் பூரா என்னென்ன நீ வேலை செஞ்சு வச்சுருக்கிற கணக்கு வானரப்படை தான் எடுக்க முடியும். தரப்பட, விமானப்பட எல்லாம் ஒண்டிச்சு ஒன்றா கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து ஆட்டாமுடிக்க விடியங்குள்ளே எங்கே கிடப்பியோ அங்கே தான் கிடப்பிய. பெண்ணு 10% போயிடும், 90% ஆண் காலி ஒன்றும் போட்டாரா, இந்த ஆணை பூரா உள்ளே ஏற்றிடுவார். ஏன்டா காகித பேப்பர் வச்சு, செத்த பேய் பேப்பர் வச்சு பூமி அழிக்க வந்த முட்டா கேடு கட்ட போயிடலாம்.